ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாயில் மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கணும். நம்ம வீடியோ யூடியூப்ல இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் T20 பற்றி பேசினோம். பட் இப்போ கொஞ்சம் கவனத்தை உமன்ஸ் சைட் பக்கம் திருப்பலாமே. ஸோ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி நம்ம கொஞ்சம் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஜூன் 12 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நடக்குது, T20 ஃபார்மேட்டில் நடக்குது, 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே மென்ஸ் கிரிக்கெட்டே நம்ம அவ்வளோ உற்சாகமாக பேசுகிறோம். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே. உமன்ஸ் கிரிக்கெட் இப்போ லாஸ்ட் இயர் ஓடிஐ சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே ஹோம் சாயிலில் இந்தியா கப் அடிச்சாங்க. அது ஒரு பெர்த் டேக்கிங் வண்டர்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்தது. ஹர்மன் பிரீத் கௌர் தலைமையில் இந்தியன் டீம் என்ன சொல்கிறது, சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபைனலில் தோக்கடிச்சு கப் அடிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல. இந்தியன் டீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராஃபி வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது திரும்பி ரெண்டாவது தடவை பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்தியன் டீம் ரெடியாக இருக்காங்க. நம்ம அவங்கள சேர் பண்ணலாம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ அண்ட் இந்தியன் டீம் பற்றி ஒரு அலசல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குயிக் அலசல். ஓகேவா? ரொம்பலாம் இருக்காது. ஸோ இந்தியன் டீமோட ஃபிக்சர்ஸ் என்ன, ஸ்குவாட் என்ன, அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் என்ன இருக்க போகுது, யார் யார் ஆட போகிறாங்க, என்ன பண்ணால் செமிஃபைனல் போகலாம், எல்லாமே நம்ம இந்த வீடியோ அலசி ஆராய போகிறோம். இந்தியன் டீமுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இந்த வீடியோ ஒரு சேர், நம்ம கேர்ள்ஸுக்கு நம்ம சேர் பண்ணோம். திரும்பி ஒரு ரெண்டாவது கப்பை இந்தியாவுக்கு திரும்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேர்ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியன் டீம் ப்ரிவியூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ இதை பற்றி தான் மக்களே உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹர்மன் பிரீத் கௌர் தான் இந்தியன் டீம் கேப்டன். இவங்க பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா 2007 ஆடிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அவர் 10th T20 வேர்ல்ட் கப். ஒரு 7 பிளேஸ் மட்டும் தான் இந்த ஹோல் 12 டீம்ஸ்லேயே த்ரூ அவுட் த T20 வேர்ல்ட் கப்ஸ் எல்லா லீக்லையும் எல்லா டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஹர்மன் பிரீத் கௌர் ஃபர்ஸ்ட் பிளேயர். எல்லா சீசனும் ஆடி இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா சீசனும் ஆடுறாங்க. லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாக கேப்டனாக ஆடுறாங்க. ஸோ திஸ் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மச் இஸ் டெடிகேட்டட் அண்ட் ஆல்சோ அவங்களோட லெகசி காட்டுது. அண்ட் ஆல்சோ ஹர்மன் பிரீத் வாஸ் கேப்டன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியன் டீமை ஃபைனல் செமிஃபைனல் கொண்டு வந்தாங்க. பட் கப்பி அடிக்கல. பட் லாஸ்ட் இயர் 2025 ஓடி உமன்ஸ் வேர்ல்ட் கப் அடிச்சது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் தரும். ஸோ வில் ஆல் விஷ் ஹர்மன் பிரீத் கௌர் ஆல் த பெஸ்ட். ஸோ T20 வேர்ல்ட் கப் பற்றி ஒரு சின்ன முன்னேற்றம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். மென்ஸ் மாதிரி உமன்ஸுக்கும் குரூப் A குரூப் B பிரிச்சுடுவாங்க. 2024 லாஸ்ட்டாக உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடந்தது, துபாயில் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் கப் அடிச்சாங்க. இது வரைக்கும் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா தான் மாற்றி கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் 2016 அடிச்சாங்க. மற்றபடி எந்த டீமும் கப் அடிச்சதே கிடையாது. இதர் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து யாருமே அடிச்சது கிடையாது. பட் 2024 துபாயில் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை தூக்கி கப்படிச்சு என்ன சொல்கிறது சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து ஆர் கிரவுண்ட் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் உமன்ஸ் சாம்பியன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து அதை பண்ணாங்க. திரும்பி ரெண்டாவது தடவை பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மக்களே. ஸோ இது ஃபேக்ட் ஆஃப் த டே மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபேக்ட். T20 வேர்ல்ட் கப் உமன்ஸ் வேர்ல்ட் கப். சரி, அப்போ அந்த 12 டீம்ஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6 பிரிச்சிருக்காங்க. ஸோ குரூப் ஏல ஒரு 6 டீம், குரூப் பியில் 6 டீம். ஸோ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அவங்க இருக்காங்க. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி. ஸோ குரூப் ஏ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டஃப்பான டீம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் கஷ்டம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். பட் இந்த டீமே தோக்கடிக்கிறது கஷ்டம் தான் இந்தியன் டீம். ஸோ ஓவரால் இதெல்லாம் தான் 12 பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ். சரி, ஓகே பாப்போம். இந்தியன் டீம் ஸ்குவாட் பார்க்க போயிடும். ஸோ இந்தியன் டீமோட 15 மேன் ஸ்குவாட் இந்த T20 வேர்ல்ட் கப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிமிலர் டீம் தான் ஓடிஐ வேர்ல்ட் கப் இருந்தது. இன்னும் 1 or 2 சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் ஆஸ் யூஷுவல். வைஸ் கேப்டன் நம்ம RCB சிங்கக்குட்டி ஸ்மிருதி மந்தனா 2 கப் அடிச்சிருக்காங்க. ஸோ 3rd ஷஃபாலி வர்மா, 4th ஜெமிமா ராட்ரிக்ஸ், 5th தான் சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன் பாரதி ஃபுல்மால் எடுத்திருக்காங்க. உமன்ஸ் ஐபிஎல் நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல டிசர்விங் இது. ஒரு ஃபினிஷராக பார்க்குறாங்க. 6th தீப்தி சர்மா, 7 ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், 8 ஸ்ரீசரணி, 9 யஸ்திகா பாட்டியா ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன், லேட் இன்க்ளூஷன், இன்ஜுரிலேருந்து வந்திருக்காங்க. 9 நந்தினி சர்மா உமன்ஸ் ஐபிஎல் டெல்லிக்கு நல்லா பண்ணாங்க. 10 அருந்ததி ரெட்டி, அதுக்கப்புறம் ரேணுகா தாக்கூர், கிராந்தி கிரவுட், ஷியாங்கா பாட்டில், அதுக்கப்புறம் ராதா யாதவ். ஸோ இதுதான் ஓவரால் இந்தியன் டீமோட 15 மேன் ஸ்குவாட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 4 ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் 9 பேட்ஸ்மேனோட போகிறாங்க. இந்த டீம் மெஜாரிட்டி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ ஷஃபாலி வர்மா ஆல்ரவுண்டர் தான். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா அவங்களுக்கு ஜெமிமா கை சுற்றுவாங்க. ஸோ இந்த இந்தியன் டீம் ஃபுல்லாக நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ ஓவரால் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அவுட் அண்ட் அவுட் பியூர் பேட்டர்ஸ்னா ஜெமிமா அவ்வளோ போட மாட்டாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா, அதுக்கப்புறம் ஜெமிமா ராட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் மட்டும்தான் அவுட். அதுக்கப்புறம் பாரதி ஃபுல்மாலி, யஸ்திகா பாட்டியா. ஸோ இவங்களாம் தான் அவுட் அண்ட் அவுட் பியூர் பேட்ஸ்மேன்ஸ் கம் விக்கெட் கீப்பர்ஸ். ஹர்மன் பிரீத் கௌரால் கை சுற்ற முடியும், ஷஃபாலி வர்மாவில் கை சுற்ற முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தீப்தி சர்மா, அருந்ததி ரெட்டி, ஸ்ரேயாங்கா பாட்டில், அதுக்கப்புறம் ராதா அவுட் அண்ட் அவுட் ஆல்ரவுண்டர்ஸ். நந்தினி சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசரணி, கிராந்தி கிரவுட், ரேணுகா சிங்.
அவுட் அண்ட் அவுட் bowler. ஸோ இந்தியன் டீம் ஒரு நல்ல காம்பாக்டான ஸ்குவாட் எடுத்துன்னு போயிருக்காங்க. வல்னரபுளாக இருக்குது, நிறைய பவுலிங் ஆப்ஷன் ஸ்பின்லையும் இருக்குது, பேஸ்லையும் இருக்குது. ஸ்பின்னு தான் அதிகமாக இருக்குது பேஸோட, அண்ட் பேட்டிங் ஆப்ஷனுமே நிறைய இருக்குது. ஸோ இதில் பேட்டிங் ஆடுறது எல்லாருமே ஆடுவாங்க. நந்தினி சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசரணி, கிராந்தி கவுட், ரேணுகா சிங் தவிர இந்த டீமில் எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா இருக்குது. எஸ்திகா பாட்டி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் இருக்காங்க. ஸோ அதனால டீம் ஓரளவு ரைட் பேக்ட் இல்லாமல் லெஃப்ட்டும் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த இந்தியன் டீம் ஸ்குவாடுக்கு நான் 10க்கு 9 தருவாங்க. நல்லா இருக்குது. ஸோ அப்போ இந்தியன் டீமோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்னோட ப்ரெடிக்ஷன் தரேன். ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச் சண்டே நடக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ சாட்டர்டே போடுறோம். ஸோ எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த டீம் 11 பெஸ்ட்டாக இருந்தால் டெஃபினெட்லி இந்தியா வில் பி வெரி ஸ்ட்ராங்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் வில் பி ஸ்மிருதி மந்தனா வித் ஷஃபாலி வர்மா ஆஸ் யூஷுவல் ஓஜி பேர். 1-2 பார்த்தீங்கன்னா எஸ்திகா பாட்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தேவை. டீம் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்குது. ஸோ லெஃப்ட் தேவைன்றதுனால எஸ்திகா பாட்டியா ஒரு நம்பர் 3. அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால் எஸ்திகா பாட்டியா வில் டூ வெல். 4ல் பார்த்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ், 5th கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர், 6th விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபினிஷர் ரிச்சா கோஷ், 7ல் தீப்தி சர்மா, 8ல் ஸ்ரீயங்கா பாட்டில், 9ல் ரேணுகா சிங் தாக்கூர், 10ல் ஸ்ரீசரணி, அதில் ராதா யாதவ், 11ல் கிராந்தி கவுட். நானாக இருந்தால் ஸ்ரீசரணி பக்கம் போவேன். பட் இந்தியன் டீம் ராதா யாதவால் பேட்டிங் கொடுக்க முடியும். ஆர்சிபிக்கு இந்த வருஷம் பேட்டிங்கில் ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சிலாம் கொடுத்துருக்காங்க போது தே வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் ராதா யாதவ் நான் நினைக்கிறேன். பட் ஸ்ரீசரணி ராதா யாதவோட இப்போ ரீசெண்டில் நல்லா பண்ணியிருக்காங்கனால நான் ஸ்ரீசரணிக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்ரீயங்கா பாட்டில் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அதாவது டாப் 8 வந்து பேட்டிங் ஆடுவாங்க. ஸ்ரீயங்கா பாட்டிலால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். ஷி ஹேஸ் தட் எபிலிட்டி. அண்ட் தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ், ஸ்ரீயங்கா பாட்டில் இவங்க தான் டீம் ஃபினிஷர்ஸ். அண்ட் ஹர்மன்பிரீத் கௌருமே ஃபினிஷர் வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எஸ்திகா பாட்டியா, ஜெமிமா ராட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ், ஹர்மன்பிரீத் கௌர் இவங்களை சுற்றி தான் ரிவால்வ் ஆகுது. டாப் ஆர்டரில் T20 எங்கே இந்தியாவின் என்ன சொல்கிற தலை சிறந்த தங்கம் ஸ்மிருதி மந்தனா. ஷஃபாலி வர்மா ஒரே கேர் தான், பட்டா பாகம் பராட்டிலேயும். பட் ஸ்மிருதியால் காம்பாக்டாகவும் ஆட முடியும், ஆங்கர் பண்ணி ஆட முடியும், இல்லை அக்ரெசிவாக ஆட முடியும். ஸோ அந்த 3-in-1 ஸ்மிருதி மந்தனா. எஸ்திகா பாட்டியா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவாங்க, ரொம்ப ரேராக தான் அக்ரெசிவாக ஆடுவாங்க. ஸோ அவங்க டைம் எடுத்து தருவாங்க, பட் விச் இஸ் அ குட் சைன். 4ல் ஜெமிமா ராட்ரிக்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓடி வேர்ல்ட் கப்லேருந்து அவங்களோட லைஃப் ஃபேர் லெவல் பீக்கில் இருக்குது. சூப்பராக என்ன சொல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற போது ஜெமிமா இஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதனால் அவங்க நல்லா ஆடுவாங்க. ஹர்மன்பிரீத் கௌருமே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மிருதி மந்தனா ஒரு 3-1 பிளேயர் தான். பட் ரிச்சா கோஷ் வந்து பட்டா பாகம் பராட்டி லைக் தான். அவங்க கிட்ட நீங்கள் அடிச்சு ஆடாதான் இருக்கிறது ரொம்ப ரேரு. தீப்தி சர்மா நீங்கள் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மேலே ப்ரொமோட் பண்ணி ஃப்ளோட்டராக அனுப்பலாம், இல்லை கீழே ஃபினிஷராக அனுப்பலாம். ஸோ விச் கிவ்ஸ் 7 ப்ராப்பர் பேட்டிங் ஆப்ஷன். 8ல் ஸ்ரீயங்கா பாட்டில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயங்கா பாட்டில், தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் எய்தர் என்ன சொல்கிறது ராதா யாதவ் இல்லைனா ஸ்ரீசரணி போது 3 அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கில் ரேணுகா சிங் தாக்கூர், கிராந்தி கவுட் 2 பேசஸ் இருக்காங்கன்ற போது 5 bowlers இங்கே கிளியர்டு. 6th bowler உங்களுக்கு தேவைப்பட்டால் ஹர்மன்பிரீத் கௌர் போடலாம், இல்லை ஷஃபாலி வர்மா போடலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எஸ்திகா பாட்டியா கைட்டிட்டு நீங்கள் ஒன் ஆஃப் என்ன சொல்கிறது அருந்ததி ரெட்டி இல்லைனா ராதா யாதவ் ஆட வச்சா இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேராலையும் பேட்டிங் ஆட முடியுன்றதுனால மேபி அந்த ஆப்ஷன் கூட இந்தியன் டீம் யோசிப்பாங்க. பட் பவுலிங் வைஸ் ரேணுகா சிங் தாக்கூர் தான் லீட் பண்ண போகிறாங்க. பவர் பிளே இடத்துல கிராந்தி கவுட் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் இதான் என்னோட இந்தியன் டீம் ஸ்குவாடு, இதான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ இந்தியன் டீம் பிக்சர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். சண்டே June 14 பாகிஸ்தானோட எட்ஜ்பாஸ்டன் ஆடுறாங்க, மறக்காம பாருங்க, செம்ம கிளாஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th நெதர்லாண்டோட ஹெட்டிங்லேயில் ஆடுறாங்க. அப்புறம் 21st சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓல்ட் ட்ராஃபர்டில் ஆடுறாங்க. 25th பங்களாதேஷோட ஓல்ட் ட்ராஃபர்டில் ஆடுறாங்க. அண்ட் 28 ஐகானிக் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியா செம்ம கிளாஷு. ஆஸ்திரேலியா வெறியோடு வருவாங்க. வேர்ல்ட் கப் செமிஃபைனல் தோத்தாங்க இதே இந்தியாவோட நவி மும்பையில். ஸோ அதுக்கு பழிவாங்க ரெடியாக இருப்பாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் இந்தியன் டீம் அந்த மேட்ச்சில் தான் அவங்க ஹோப்ஸே டிசைட் ஆக போகுது. அவங்களுக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டட் மேட்சாக இருக்கும். மற்றபடி நெதர்லாண்டோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்தியன் டீம் ஜெயிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பில் யார் 2 செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னா ஆஸ்திரேலியா ஷார்ட்டாக போயிடுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவும் அடிப்பாங்க. பட் செகண்ட் டீமாக இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் டிசைட் ஆக போகுது. ஸோ தட் வில் டிட்டர்மைன் த குரூப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30th செமிஃபைனல் 1, July 2 செமிஃபைனல் 2, July 5 ஃபைனல். ஸோ இதுதான் ICC T20 World Cup 2026 உமன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த இந்தியன் டீம் டெஃபினெட்லி செமிஃபைனல்ஸ் போக மக்களே, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவோட நல்லா இருக்குது, பட் சவுத் ஆஃப்ரிக்கா டஃப் தருவாங்க. அந்த சைடு இந்த 3ல் ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்க. அந்த சைடு எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யார் சாம்பியன்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்தியன் டீம் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க நல்ல டெவலப் இருக்குது கிரிக்கெட்டு, ஃபீல்டிங் மட்டும் இந்தியன் டீம் இம்ப்ரூவ் பண்ணால் இருக்கும். ஸோ ஐ எம் ப்ரெடிக்டிங் இந்தியன் டீம் ஆஸ் அ ரன்னர்ஸ் அப் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கப் அடிக்கிறது கஷ்டம், பட் அடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் டீம் உமன்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு ரெடியாக இருக்காங்களா, இல்லை அவங்களோட ஃப்ளாஸ் அண்ட் வீக்னஸ் என்னென்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் மட்டும் தான் நான் வீக்னஸாக பார்க்குறேன். மற்றபடி பேட்டிங் பவுலிங் நல்லா இருக்குது. அமோல் மசூம்தார் கோச்சிங் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம். வி வில் ஷேர் இந்தியன் டீம் வெரி வெல். வி விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். ஸோ உமன்ஸ் T20 World Cup எல்லாம் பாருங்கள். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் இருக்குது, லைவ் இருக்குது, மறக்காம டியூன் இன் பண்ணுங்க. இந்தியன் டீமுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளும் அப்பப்போ மேட்சோட ரிவ்யூ ஷார்ட்ஸாக கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.